வணக்கம். நீங்க அனுப்பின இந்த குறிப்புகள் ம், ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நாம அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை காமா எஃபெக்ட். ஆமா. ஆனா இந்த குறிப்புகளை படிக்கும்போது ஒன்னு புரியுது. அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மத்தியில இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய தவறான புரிதல் இருக்குன்னு தெரிய வருது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, ஒரு ஆப்ஷன் விலை திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறுது இல்லையா? அப்போ திரைக்கு பின்னாடி நிஜமாவே என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் அலசி ஆராய போறோம். குறிப்பா ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட பார்வையில இருந்து இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதை பத்தி இன்னும் ஆழமா பேசி பார்க்கலாமா? நிச்சயமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி நாம காமா எஃபெக்ட்னு நினைக்கிற பல நிகழ்வுகளுக்கும் காமாவுக்கும் நேரடி சம்பந்தமே இல்ல. அப்படியா? ஆமா. அதோட உண்மையான காரணம் லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் மற்றும் ரிஸ்க் சம்பந்தப்பட்டது. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டாலே போதும், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட ஒரு பெரிய ரகசியத்தை புரிஞ்சுகிட்ட மாதிரி. சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஆப்ஷனோட விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடிப்படையா இருக்கிற பங்கோட சந்தையில, அதாவது அண்டர்லைங் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஆமா. ஏன்னா எல்லாமே அங்கிருந்து தானே தொடங்குது. உங்க குறிப்புகள்ல சொல்லியிருக்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட சூழல் எப்படி இருக்கும்? ஆமா, எல்லாமே அண்டர்லைங் மார்க்கெட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்க குறிப்புகள் ஒரு குறிப்பிட்ட சூழலை மையமா வச்சு விளக்குது. அதுதான் ரொம்ப மெல்லிய லிக்விடிட்டி இருக்கிற ஒரு சந்தை. மெல்லிய லிக்விடிட்டி அப்படின்னா, அதாவது சந்தைக்குள்ள நிறைய பேர் ரொம்ப ஆக்ரோஷமா வாங்க வராங்க. அவங்கள நாம அக்ரெசிவ் பையர்ஸ்னு சொல்லலாம். ஆனா அவங்க வாங்க நினைக்கிற விலையில விக்கிறதுக்கு போதுமான ஆட்கள் இல்ல. விற்பனை பக்கத்துல லிமிட் ஆர்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே, ஓகே. டிமாண்ட் அதிகமா இருக்கு, ஆனா சப்ளை சுத்தமா இல்ல. அப்போ விலை ஏறும், அது இயல்பு தானே. இதுல என்ன புதுமை? நல்ல கேள்வி. இயல்பா என்ன நடக்கும்? விலை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும். ஆனா இங்க அப்படி நடக்காது. லிக்விடிட்டி ரொம்ப மென்மையா இருக்கிறதால விலை மெதுவா நகர்றதுக்கு பதிலா திடீர்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுது. தாவுதா? ஆமா, ஒரு ஜம்ப் மாதிரி. ₹1 ₹2ன்னு போகாம ₹10ல நேரா ₹15க்கு தாவிரும். உங்க குறுப்புல இத அழுத்தமா சொல்றாங்க. இது வெறும் வாங்கும் சக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு லிக்விடிட்டி பிரச்சனை. புரியுது. அதாவது விலை நகர்வு ஒரு சீரான ஏணி மாதிரி இல்லாம விட்டு விட்டு இருக்கிற படிக்கட்டுகள் மாதிரி இருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு தாவி தாவி போற சந்தைய மார்க்கெட் மேக்கர் எப்படி சமாளிப்பார்? அவரோட வேலை சந்தைக்கு லிக்விடிட்டி கொடுக்கறது தானே. ஆமா. இங்கதான் விஷயமே இன்னும் சிக்கலாகுதுன்னு நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. மார்க்கெட் மேக்கருக்கு இது ஒரு பெரிய தலைவலி. அவரோட வேலையே வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் எப்பவும் ஒரு விலைய கொடுத்து சந்தைய உயிர் போட வச்சுக்கிறது தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் பங்குகளை வித்தா, அதாவது லிக்விடிட்டி கொடுத்தா, திடீர்னு விலை சரிஞ்சா என்ன ஆகும்? நஷ்டம்தான். ஆமா, வித்த பங்குகள் எல்லாம் அவர் கையில நஷ்டத்துல தங்கிடும். இதுக்கு இன்வென்டரி ரிஸ்க்னு பேரு. அப்ப அவர் என்ன செய்வார்? சும்மா பார்த்துட்டு இருப்பாரா இல்ல ரிஸ்க் எடுக்க துணிவாரா? அதுதான் இல்ல. மார்க்கெட் மேக்கர் ஒரு வியாபாரி, சூதாட்டக்காரர் இல்ல. ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா அவர் தன்னை பாதுகாத்துக்க சில விஷயங்களை செய்வார். முதல்ல அவர் போட்டு வச்சிருந்த விற்பனை லிமிட் ஆர்டர்ஸ கேன்சல் பண்ணிருவார். என்னது? கேன்சல் பண்ணிருவாரா? ஆமா, இல்லனா சந்தையில இருந்து அதை எடுத்துருவார். இது ஒரு முக்கியமான நடவடிக்கை. ஒரு நிமிஷம். சந்தைக்கு லிக்விடிட்டி கொடுக்க வேண்டியவரே அதை திரும்ப எடுத்துட்டா பிரச்சனை இன்னும் அதிகமாகாதா? எக்ஸாக்ட்லி. அது ஒரு மாதிரி துஷ்ட சக்கரம் மாதிரி. அவர் தன்னை பாதுகாத்துக்க சந்தையோட பிரச்சனைய இன்னும் அதிகமாக்குறார். இது மட்டும் இல்ல, ரெண்டாவதா இன்னொரு விஷயமும் செய்வார். அது என்ன? வாங்குற விலைக்கும் விக்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட், அதை ரொம்ப அதிகப்படுத்திடுவார். உதாரணமா, முன்னாடி ₹100 வாங்கி 110 காசுக்கு வித்துட்டு இருந்தவர் இப்ப ₹100 வாங்கி ₹102 விற்பார். அப்ப சின்ன லாபத்துக்கு ட்ரேட் பண்றவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது. இதுவும் லிக்விடிட்டியை பாதிக்குமே. ஆமாம், அவரோட இந்த 2 செயல்களால, அதாவது ஆர்டர்களை ரத்து செய்யறதாலையும் ஸ்ப்ரெட்டை அதிகப்படுத்துறதாலையும் ஏற்கனவே மெலிசா இருந்த லிக்விடிட்டி இப்போ கிட்டத்தட்ட காஞ்சி போயிருது. ஐயையோ. இதனால விலை இன்னும் கட்டுப்பாடு இல்லாம வேகமா மேல போக ஆரம்பிக்குது. இது ஒரு தொடர்வினை மாதிரி. நாம இவ்ளோ நேரம் பேசுனது எல்லாமே அந்த பங்கு சந்தையில நடக்கிற விஷயம். இன்னும் நாம ஆப்ஷன்ஸ் பக்கமே போகல. சரி, இந்த அண்டர்லைங் சந்தையில நடக்கிற கலேபரம் ஆப்ஷன் சந்தையை எப்படி பாதிக்குது? இங்கதான் நம்மளோட உண்மையான கேள்வி இருக்கு. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு வரி என்ன கவர்ந்துச்சு. ஆப்ஷன் விலைகள் சந்தையை உணர்ந்து தானாக மாறுவதில்லை. அது என்ன அர்த்தம்? அது ஒரு மிஷின் மாதிரி தானே வேலை செய்யுது. ஒரு ஆப்ஷனோட விலை பிளாக் ஸ்கூல்ஸ் மாதிரி ஒரு விலை நிர்ணய மாடல் மூலமா தொடர்ந்து கணக்கிடப்படுது. வினாடிக்கு பல 100 தடவை.
பிளாக் ஸ்கூல்ஸ் அது ஒரு ஃபார்முலா மாதிரி தானே? ஆமா, இந்த பிளாக் ஸ்கூல்ஸ்ங்கிறது ஆப்ஷன் விலைய கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரியில பரவலா பயன்படுத்துற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஒரு கால்குலேட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது ஒரு ஃபார்முலா. அப்போ அதுக்கு சில உள்ளீடுகள், அதாவது இன்புட்ஸ் தேவைப்படுமே. ஆமா, அந்த ஃபார்முலாவுக்கு பங்கோட தற்போதைய விலை, ஸ்ட்ரைக் விலை, காலாவதியாகும் நாள், வட்டி விகிதம்னு சில விஷயங்கள் தேவை. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு உள்ளீடு தான் வொலாட்டிலிட்டி, அதாவது நிலையற்ற தன்மை. சரி, இப்போ சிக்கல் புரியுது. அந்த ஃபார்முலாவோட முக்கியமான உள்ளீடான பங்கோட விலையே கணிக்க முடியாதபடி தாவி தாவி போனா அந்த மாடல் எப்படி செயல்படும்? அது குழம்பி போயிடாதா? சரியா பிடிச்சிங்க. அந்த மாடல் விலை மென்மையா ஒரு ஒழுங்கா நகரும்னு எதிர்பார்த்து வடிவமைக்கப்பட்டது. ஆனா இப்போ என்ன நடக்குது? விலை தாவி தாவி குதிக்குது. இது அந்த மாடலுக்கு ஒரு பெரிய அபாய சிக்னலா அனுப்புது. அபாய சிக்னலா? ஆமா, அந்த மாடல் என்ன சொல்லுதுன்னா, என்னால அடுத்த விலை எங்க இருக்கும்னு கணிக்க முடியல. ஒவ்வொரு விலை தாவலுக்கும் நான் ஹெட்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. இது மார்க்கெட் மேக்கருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குது. அப்போ மார்க்கெட் மேக்கருக்கு ரெண்டு பக்கமும் இடி. அண்டர்லைங் சந்தையும் நிலையா இல்ல, அதை வச்சு கணக்கிடுற ஆப்ஷன்ஸ் மாடலும் ரிஸ்க்னு அலறுது. இதுக்கு அவர் என்னதான் தீர்வு காண்பார்? நிறைய ட்ரேடர்ஸ் நினைக்கிற மாதிரி டெல்டா அல்லது காமாவை மாத்துவாரா? உங்க குறிப்புகள் அப்படி இல்லைன்னு சொல்லுது. இதுதான் இதுதான் இந்த குறிப்புகள்ல இருக்கிற ஆஹா மொமெண்ட். டெல்டாவும் காமாவும் அந்த ஃபார்முலாவோட வெளியீடுகள், அவுட்புட்ஸ். அத மார்க்கெட் மேக்கரால நேரடியா மாத்த முடியாது. ஓ, அது கார்ல இருக்கிற ஸ்பீடோமீட்டர் மாதிரி. நீங்க வேகமா ஓட்டுனா ஸ்பீடோமீட்டர் அதிகமா காட்டும். அத நீங்க கையால மாத்த முடியாது தானே. ஆமா ஆமா. அப்போ அவர் அந்த ஃபார்முலாவோட உள்ளீடுகள்ல, இன்புட்ஸ்ல ஒன்ன மாத்துறாரா? பிரில்லியன்ட். அதுதான் நடக்குது. இந்த ரிஸ்க சமாளிக்கவும் அந்த மாடல்ல அமைதிப்படுத்தவும் மார்க்கெட் மேக்கர் அந்த விலை நிர்ணய மாடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான உள்ளீட்டை தூக்கி அதிகப்படுத்துறார். அதுதான் ஐவி, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. ஓகே, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. பொதுவா வாலட்டிலிட்டினா ஒரு பங்கு எவ்வளோ ஏற்ற இறக்கத்தோட இருக்குங்கிறத குறிக்கும். ஆனா இந்த சூழல்ல ஐவிக்கு வேற அர்த்தம் இருக்கா? அருமை. உங்க குறிப்பு இது ரொம்ப அழகா வரையறுக்குது. இந்த இடத்துல ஐவிங்கிறது கடந்த காலத்தை பத்தினது இல்ல. அது முழுக்க முழுக்க எதிர்காலத்தை பத்தின ஒரு எதிர்பார்ப்பு. மார்க்கெட் மேக்கர் பொறுத்த வரைக்கும் ஐவி என்பது ஒரு ஒரு ரிஸ்க விலை நிர்ணயம் செய்யும் கருவி. ரிஸ்க விலை நிர்ணயம் செய்யற கருவியா? ஆமா, அந்த தாவி தாவி குதிக்கிற விலைய நகர்வுகளால தனக்கு வர்ற நிச்சயமற்ற தன்மையும் ரிஸ்கையும் கணக்கிட்டு அத ஆப்ஷன் விலையில சேர்க்கிறார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா? இன்னும் எளிமையா சொல்லணும்னா அது ஒரு ரிஸ்க் பாதுகாப்பு அரண், இல்லனா ஒரு கூடுதல் கட்டணம் மாதிரி. கூடுதல் கட்டணம், சர்சார்ஜ் மாதிரி. சரியா சொன்னீங்க. ஒரு புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா காய்கறி விலை ஏறுது இல்லையா? அது மாதிரி சந்தையில ஒரு புயல் அடிக்குது, அதனால நான் விக்கிற ஆப்ஷனுக்கு ஒரு கூடுதல் பிரீமியம் வைக்கிறேன்னு மார்க்கெட் மேக்கர் சொல்றார். அந்த கூடுதல் கட்டணம் தான் இந்த ஐவி. வாவ், இது ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்ப மார்க்கெட் மேக்கர் ரிஸ்க கட்டுப்படுத்த ஐவியை ஏத்திட்டார். இப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடர் அவரோட ட்ரேடிங் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஆப்ஷன் விலையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அந்த விலை வெடிப்பு எப்படி நடக்குது? இப்பதான் எல்லா புள்ளிகளும் ஒன்னு சேருது. அந்த ட்ரேடர் பாக்குற ஆப்ஷன் விலை இப்போ ரெண்டு விஷயங்களோட கலவையா இருக்கு. ஒன்னு, பங்கோட விலை ஏறுறதால அதோட டெல்டா மூலமா ஏற்படுற இயல்பான நகர்வு. சரி. டெல்டானா பங்கோட விலை ₹1 ஏறுனா ஆப்ஷன் விலை எவ்வளவு ஏறும்னு சொல்றது. ஒரு காரோட வேகம் மாதிரி. இது இயல்பு. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன? ரெண்டாவது தான் இந்த விளையாட்டுக்கே காரணம். மார்க்கெட் மேக்கர் புதிதாக சேர்த்த அந்த கணிசமான ஐவி ரிஸ்க் பஃபர், அதாவது அந்த கூடுதல் கட்டணம். இப்போ ஆப்ஷனோட விலை டெல்டாவால வர்ற இயல்பான நகர்வையும் தாண்டி இந்த ஐவி கட்டணத்தால இன்னும் அதிகமா உயருது. அப்போ டெல்டா சொல்றதை விட விலை பல மடங்கு அதிகமா போகுது. சதவீதம் ஏறி இருக்கும். ஆனா அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ஷன் 200-300% கூட ஏறி இருக்கும். நான் போன வருஷம் ஒரு மீம் ஸ்டாக்ல இதை பார்த்தேன். எல்லாரும் காமா ஸ்குவீஸ்னு கத்திட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஐவிய பார்த்திருந்தா அது 80%ல இருந்து 400%க்கு தாவி இருந்தது. உண்மையான கதை அங்கதான் இருந்துச்சு. இங்க தான் குழப்பமே ஆரம்பிக்குது. ஒரு ட்ரேடர் பார்க்கறார், அவரோட ஆப்ஷன் 3 மடங்கு ஏறி இருக்கு. ஆனா அதோட டெல்டா வெறும் 0.5 தான் காட்டுது. டெல்டாவோட அதிகபட்ச மதிப்பே 1 தானே. ஆமா, உடனே அவர் மனசுல, ஆஹா, டெல்டா இவ்ளோதான் இருக்கு, ஆனா விலை எங்கேயோ போகுதே, காமா எஃபெக்ட் பயங்கரமா வேலை செய்யுது, காமா தான் டெல்டாவை இப்படி வேகமா தள்ளுது அப்படின்னு நினைக்கிறார். இதுதான் இதுதான் உங்க குறிப்புகளை சரி செய்ய நினைக்கிற முக்கியமான தவறான புரிதல். காமாவோட வேலை
டெல்டா மாறும் வேகத்தை காட்டுறது தான். அதை ஒரு காரோட ஆக்சலரேட்டர்னு சொல்லலாம். வேகம், அதாவது டெல்டா எப்படி அதிகரிக்குதுன்னு காட்டும். ஆனா அது டெல்டாவை அதோட எல்லையான ஒன்னை தாண்டி ஓட வைக்காது. ஓ. அந்த நம்ப முடியாத விலை உயர்வுக்கு காரணம் டெல்டாவோ காமாவோ இல்ல. காரணம் மார்க்கெட் மேக்கர் ஒரு ரிஸ்க் பிரீமியமா ஐவியை செயற்கையா உயர்த்தினது தான். அந்த எக்ஸ்ட்ரா விலை முழுக்க முழுக்க ஐவியில இருந்து தான் வருது. அப்போ இந்த விவாதத்துக்கு பிறகு நாம இத மறுவரையறை செய்யலாம். உங்க குறிப்புகளோட அடிப்படையில ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட பார்வையில காமா எஃபெக்ட்னா நிஜத்துல என்ன? ம், உங்க குறிப்புகள் இதுக்கு ஒரு தெளிவான ரீட்டெயில் வரையறையை கொடுக்குது. அது என்னன்னா, லிக்விடிட்டி குறைவால அண்டர்லைங் விலை கணிக்க முடியாத அளவுக்கு வேகமா நகரும் போது அந்த ரிஸ்க சமாளிக்க மார்க்கெட் மேக்கர் ஐவியை உயர்த்துறாரு. இதனால ஆப்ஷன் விலை அதோட டெல்டா மற்றும் காமா கணிக்கிறத விட மிக மிக அதிகமா வினை புரியுது. இந்த நிகழ்வைத்தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்க ஸ்கிரீன்ல பார்த்து அதை தவறா காமா எஃபெக்ட்னு புரிஞ்சுக்கிறாங்க. உங்க குறிப்புகள்ல இருந்து அந்த ஒற்றை வரி சுருக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை இங்க மறுபடியும் சொல்றது பொருத்தமா இருக்கும். காமா எஃபெக்ட் என்பது டெல்டாவை தாண்டி ஆப்ஷன் ஓடுவதல்ல, லிக்விடிட்டி ரிஸ்க் காரணமாக ஐவி உயர்த்தப்படுவதால் ஆப்ஷன் விலை அதிகமாக வினைபுரிவது. இது இந்த முழு விவாதத்தையும் ஒரே வரியில அடக்கிறது. ஆமா, அதுதான் மைய கருத்து. டெல்டா திசை, காமா வேகம் மாறும் வீதம், ஆனா ஐவி அது ரிஸ்கோட விலை. அந்த அசாதாரணமான விலை உயர்வுக்கு காரணம் ரிஸ்க், காமா இல்ல. அப்போ இங்கிருந்து நீ எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பார்வை மாற்றம் சம்பந்தப்பட்டது. ஒரு பதற்றமான சந்தையில ஒரு ஆப்ஷன் விலைய கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள பல மடங்கு ஏறுறதை நீங்க பார்க்கும்போது அதை ஒரு ஜாக்பாட் வாய்ப்பா மட்டும் பார்க்கக்கூடாது. கரெக்ட். அத நீங்க ஒரு பெரிய அபாயத்தோட அறிகுறியா பார்க்கணும். அந்த ஆப்ஷன் விலையில இருக்கிற கூடுதல் பிரீமியம், அந்த கூடுதல் கட்டணம் சும்மா அங்க இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் அந்த நிச்சயமற்ற தன்மை. ஆமா, அதுதான் சந்தையில நிலவர நிச்சயமற்ற தன்மையும் லிக்விடிட்டி இல்லாததும். அப்போ அந்த சந்தை அமைதியான பிறகு என்ன ஆகும்? அந்த கூடுதல் கட்டணம் அப்படியே இருக்குமா? அதுதான் முக்கியமான எச்சரிக்கை. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சந்தை அமைதியானதும் லிக்விடிட்டி திரும்ப வந்ததும் மார்க்கெட் மேக்கருக்கு ரிஸ்க் குறைஞ்சிரும். உடனே அவர் அந்த ரிஸ்க் பிரீமியத்தை எடுத்துருவார். அதாவது ஐவியை குறைச்சிடுவார். ஆமா, அப்போ அந்த கூடுதல் கட்டணம் எப்படி வேகமா வந்ததோ அதே வேகத்துல காத்துல கரைஞ்சு போயிரும். இதத்தான் நாம ஐவி கிரஷ்னு சொல்றோம். நீங்க அந்த உச்ச விலையில ஆப்ஷனை வாங்கியிருந்தாலும் ஸ்டாக் விலை உங்க பக்கம் நகரலேனாலும் சரி, இல்ல அதே இடத்துல நின்னாலும் சரி, இந்த ஐவி கிரஷ் மட்டுமே உங்க ஆப்ஷன் மதிப்பை வேகமா சரிச்சிடும். இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நாம வைக்கிற பேரு அது தவறா இருந்தாலும் நம்ம சிந்தனையை எப்படி வடிவமைக்குதுங்கிறது தான். எல்லோரும் இதை காமா எஃபெக்ட்னு சொல்றதால மக்கள் காமாவையே பார்த்துட்டு இருக்காங்களே தவிர திரைக்கு பின்னாடி நடக்கிற இந்த லிக்விடிட்டி மற்றும் ஐவி விளையாட்டை கவனிக்க தவறிடுறாங்க. உண்மைதான். ஒரு பேர் ஒரு முழு கதையையும் எப்படி திசை திருப்புதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது உங்களை யோசிக்க வைக்க ஒரு இறுதி எண்ணத்தை விட்டு செல்கிறது. நாம இன்னைக்கு பார்த்த மாதிரி காமா எஃபெக்ட்ங்கிறது உண்மையிலே ஒரு ஐவி மற்றும் லிக்விடிட்டி எஃபெக்ட்னா, இதே மாதிரி நாம இயல்பா பயன்படுத்துற வேற எந்த சந்தை சொற்கள் அல்லது விதிகள் உண்மையான இயக்கவியலை எளிமைப்படுத்துது அல்லது தவறாக சித்தரிக்குது? நாம பொருட்களுக்கு கொடுக்கிற பெயர்களையே கேள்வி கேட்க தொடங்கும் போது என்ன நடக்கும்?